Hello everyone, welcome back with உளுந்து வடை ஆர் மெதுவடை ரெசிபி. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் மெதுவடை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். ஒரு தண்ணி அலசிட்டு அகைன் நான் வாட்டர் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறேன். அரை மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ ஒரு ஜார் எடுத்து இதை நான் அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அப்போ தான் மெதுவடையுடைய ஷேப் நல்லா வரும். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ரவை பதத்தில் அரைக்கணும், பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஸோ அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணாமல் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் ரவை போடுறேன் கிறிஸ்பியாக வரதுக்காக. ஆல்ரெடி நான் 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். இதே மாதிரி பெப்பர் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் குறைன்னு. அப்போ தான் நம்ம சாப்பிட போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நொறுக்கிக்கோங்க கையில். தேவையான அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எப்போவுமே கையில் நனைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது, ஷேப்பாகவும் வரும். ஸோ மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த மாதிரி தட்டிட்டு லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டு சூடான ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரே கடாயில் நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக மாறிச்சுன்னா வடையை நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு பொன்னிறமானது மறு சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் பொன்னிறமாகிடுச்சு. ஒரு பிளேட்டில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இன்கேஸ் மாவு தண்ணி ஆகிட்டு உங்களுக்கு மெதுவடை ஷேப் வரலனா இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு மெது போண்டாவாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.